ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிபிஎல்லோடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்சு மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கும் பெர்த்து டீமுக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும், கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை எடுக்கலாம், பிபிஎல் டோர்னமெண்ட் எந்தெந்த மாதிரி போகும், அதே மாதிரி எந்தெந்த பிளேயரை ரிஸ்கா சிவிசி ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி பிபிஎல் மேட்ச்சில் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல் ஸ்டாட்ஸ் நம்ம எடுத்து வச்சு அது வேலை இருந்து பிளேயரை கேட்டகரி வைஸ் பிரித்து நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம். இது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோங்கிறதுனால டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஆக ஆக இதை பற்றியான இன்னும் கொஞ்சம் டெப்த்தான டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இன்னும் நல்லாவே கிடைக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டேடியத்தோடைய பிச் ரிப்போர்ட், எந்தெந்த மாதிரி இந்த மேட்ச் போயிருக்குது, அதே மாதிரி பிபிஎல்ல என்னென்ன கண்டிஷனில் மேட்ச் ப்ளே பண்ணணும், அதே மாதிரி எப்படி ப்ராக்ரஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே ப்ளே பண்ணதில் 37 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 20யும் செகண்ட் வின் பண்ணவங்க 17ம் பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் 150 8 டைம்ஸ் இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோராக 160 to 170 ஆகிருக்கு. 190க்கு மேலேயும் 7 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் பொறுத்தவரை 222 வரைக்கும் இங்கே 220 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் 79க்கு ஆல் அவுட்டும் ஆயிருக்காங்க. இங்கே நடந்த ரீசெண்ட் மேட்சஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து விக்கெட் ஃபால்ஸும் இருந்திருக்கு. அதே மாதிரி பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. மிடில் ஆர்டரில் வர பேட்ஸ்மேன்கள் இங்கே வந்து ரெண்டு பக்கமும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பெர்த்து கிரவுண்டை பொறுத்தவரை பெர்த்து டீம் வந்து நல்லாவே கம்ப்ளீட் டாமினேட் வந்து இந்த டீமோடைய பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி விக்கெட் ஃபால்ஸும் பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லையும் ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து நல்லாவே டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் டாமினேட் பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இடத்துல விக்கெட் ஃபால் ஆனது சேசின் பண்ண கஷ்டமாக இருக்குது. இல்லைனா சேசினும் ஓரளவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த கிரவுண்டை பொறுத்தவரை இருக்குது. இங்கே நடந்த லாஸ்ட் 5 மேட்சஸில் ஸ்பின்னர் 17 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 49 விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் 5ம் செகண்ட் இன்னிங்ஸில் 12ம் எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபேஸ் பவுலர்ஸ் 21ம் செகண்ட் இன்னிங்ஸில் 28ம் ஈக்குவலாக விக்கெட் ஃபால் விழுந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இங்கே ஈக்குவலாக கான்ட்ரிபியூஷன் இந்த பிச்சில் பண்ண முடியும். அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போடுற பவுலர் வந்து நல்லா போட வாய்ப்பு இருக்கும். இப்போ மெல்போர்ன் ஸ்டோர்ஸோடைய பாசிபிள் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஜோ கிளர்க், டாம் ராகர், சாம் ஹார்பர், ஹில்டன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாய்னஸ், வெப்ஸ்டர், டாம் கரன், பீட்டர் சிட்டில், மெக்கன்சி, பிராடி காச், அப்புறம் ஆடம் மெல்லின். இதில் 1 or 2 சேஞ்சஸ் இருக்கலாம். மேக்ஸ்வெல் வந்து அடிபட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேபி அன்அவைலபிள் ஆகலாம். இல்லை சப்போஸ் அவர் கியூர் ஆகிட்டார்னா மேட்ச் விளையாட வாய்ப்பு இருக்கும். அப்படியே வந்தாலும் அவரால் கண்டிப்பாக பவுலிங் போட முடியுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு சின்ன டவுட்டு தான். அவர் கம்ப்ளீட் ஃபிட்னஸாக இருந்தால் மட்டும்தான் டீமுக்குள்ளேயே எடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட் சாக்கர்ஸ் டீமுக்கு ஃபின் ஆலன், ஜெனிங்ஸ், அப்புறம் சாம் ஃபேனின்ஸ், அப்புறம் ஜோஸ் இங்கிலீஷ், ஆஸ்டன் டர்னர், ஆப்சன், காப்பர் கனோலி, ஆண்ட்ரூ டை, ஜோ ரிச்சர்ட்சன், லான்ஸ் மோரிஸ், அப்புறம் பேண்டராஃப். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 or 2 சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஎல்லுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. இந்த பிபிஎல் சீரீஸ் இப்போ T20 பொறுத்தவரை மற்ற T20 மாதிரி இல்லாமல் இதில் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். ஸோ எல்லா மேட்ச்லேயும் ஒரே மாதிரியான இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாஸ் நிறைய ஆகும். ஒரு குறிப்பிட்ட மேட்சஸில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணி அதில் நம்ம வின் பார்த்துட்டு மற்ற மேட்சஸில் செலக்டட் மேட்சஸை மட்டும்தான் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரியான கண்டிஷன் கூட இருக்கும். இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட்டு என்னென்ன சினரியோ என்னென்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் பொறுத்தவரை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பிச் ரிப்போர்ட் வந்து மேக்சிமம் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்து நல்ல சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் ஸ்பின்னர் வந்து யாரை நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சின்ன வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவங்க செட் ஆகி ப்ளே பண்ணுற வரைக்கும் இங்கே பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணுற ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதாவது ஃபேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டாமினேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பின்னரை பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸில் போடுற ரிஸ்ட் ஸ்பின்னர் வந்து நல்ல பண்ணியிருக்கிறாங்க.
பவர் பிளேயில் இப்போ இந்த மேட்ச் வந்து எந்தெந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெர்சாக்கர்ஸ் டீம் வந்து வின் ஆகுறதுக்கு 70 to 80% வாய்ப்பு இருக்கு. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வின் ஆக ஒரு 30 to 20% தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டு இதுக்கும் நம்ம டீம் ஆனது போடணும். மேக்சிமம் இந்த நிறைய பேர் போடுறது இந்த டீம் கேட்டகரியில தான் அவங்க டீமையும் கொண்டு போவாங்க. ஆனா இந்த டீமும் வின் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதுல என்னென்ன பிளேயர்ஸ் வருவாங்க, என்னென்ன பிளேயர்ஸ் வந்து நல்லா பிளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த பிளேயர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இதுல பார்க்கலாம். இப்போ இதுல எந்த டீம் வந்து அப்பர் ஹேண்டா இருந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பெர்சாக்கர்ஸ் டீம் தான் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ரெண்டு டீமுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஈக்குவலா டீம் போடுறப்போ அது நடக்கும். அதே மாதிரி பவர் பிளே ப்ராக்ரஸ் வந்து எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு 1 to 2 விக்கெட் போக வாய்ப்பு இருக்கும். இதே இது பெர்சாக்கர்ஸ் பண்ணாங்கன்னா 1 விக்கெட்டாவது போகும். இதே செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த இடத்துல விக்கெட் ஃபாலே இல்லாமல் போகிறதுக்கு தான் இப்போ பெர்சாக்கர்ஸ்லாம் பிடிக்கிறாங்கன்னா வாய்ப்பு ஆகும். இல்லைனா 1 விக்கெட் மேபி போகலாம், இல்லை விக்கெட்டே போகாது. இப்போ மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பிடிச்சாங்கன்னா அந்த இடத்துல 1 விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எந்தெந்த பிளேயர் வந்து ட்ரீம் டீம் வருவாங்க, எந்தெந்த பிளேயருக்கு ரிஸ்கா சிவிசி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ரீம் இப்போ இதுல வந்து நம்ம பிளேயிங் லெவன்ல யார் யார் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வச்சு பண்ணியிருக்கிறோம். மேக்சிமம் பிளேயிங் லெவன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பானது இருக்கும். கேப்டன் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல் வந்து இந்த மேட்ச் பிளே பண்ணுறவாங்களாங்கிறது ஒரு டவுட்டு. அப்படி பண்ணாங்கன்னா அவங்க தான் 5% கேப்டன்ல இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் தான் 5% கேப்டன். 5% விசி வந்து பார்த்தீங்கன்னா வெப்ஸ்டர் இல்லைன்னா ஹார்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர்ல சிவிசி இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஒரு ஆல்ரவுண்டர்ல சி இல்லைன்னா விசி வர்றதுக்கான வாய்ப்பு ஃபர்ஸ்ட் வரும். அதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ 75 to 100ல சிவிசி வர்றதுனால கண்டிப்பா அந்த பெர்சன்டேஜ்ல ஒரு இது ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 50 to 75 இல்லைன்னா 50 to 75 விட 25 to 50ல வரதுக்கான வாய்ப்பும் ஆயிரும். அதே இதுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த எஸ்எல் பிளே பண்றீங்கன்னா கண்டிப்பா ஆல்ரவுண்டர்லயே சிவிசி வச்சு பிளே பண்ணீங்கன்னா நல்ல ஒரு இது வரும். ஜிஎலுக்கு என்னென்ன பிளேயரை ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத இதுல பார்க்கலாம். இப்போ இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா நீங்க அவரை ட்ரை பண்ணலாம். டீம்ல இருக்காருன்னா ஒரு ட்ரீம் டீம் பிக்ல இருப்பாங்க. அப்படி அவர் இல்லை, இந்த இடத்துல ஜாஸ் இங்கிலீஷ் இல்லை அப்படின்னா ரிச்சர்ட்சன் வந்து உறுதியா ட்ரீம் டீம் வருவாங்க. இல்லைன்னா இந்த ஜாஸ் இங்கிலீஷ் ரிச்சர்ட்சன்ல கண்டிப்பா ஒருத்தங்க தான் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு ஆயிரும். அதே மாதிரி இந்த ஸ்டாய்னஸ் மில்லின்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஸ்டாய்னஸ் வர்றதுக்கான இது வாய்ப்பு அதிகமா இருக்கும். அவங்க டீம்ல மிடில் ஆர்டர்ல வர்றதுனால பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்றாங்கன்னா ஸ்டாய்னஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இருக்கும். அதே நேரத்துல இப்போ இந்த இதுல கண்டிப்பா இந்த 4 பேர்ல உள்ள விளையாடுறாங்கன்னா 3 பேர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இதுல மில்லின் ரிச்சர்ட்சன் இந்த 2 பேர் இருக்கிறாங்க. இதுல யார் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்களோ அவங்க நல்லா போடுறதுக்கான வாய்ப்பாயிரும். அதே மாதிரி இப்போ ஒருவேளை மில்லின் வரல அப்படின்னா எந்த பிளேயர் வருவாங்க அப்படிங்கிறத நான் அடுத்த கேட்டகரியில சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 4 பிளேயருமே இந்த இவங்க டீமோடைய முக்கியமான ஒரு பிளேயரான இதுல எப்படி பிளேயரை லீவ் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த ஜேசன் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா மஸ்ட் பிக், ஒரு சிவிசி சாய்ஸ்ல உள்ள வருவாரு. செகண்ட் பவுலிங் போட்டாருன்னா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு தான் வர முடியும். அந்த இடத்துல நீங்க விசியா கூட
லீவ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இவரை ரிஸ்கா லீவ் பண்றீங்க செகண்ட் இன்னிங்ஸ்லன்னா யாரை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அடுத்த கேட்டகரியில நான் சொல்றேன். இதுல யாரை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்டி விளையாடுறாருன்னா இந்த மேட்ச் கண்டிப்பா நல்ல பாயிண்ட் வந்துருவாரு. அதுவும் பாத்தீங்கன்னா பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்றாருன்னா பெருசா பண்றதுக்கான வாய்ப்பு ஆயிரும். அதே மாதிரி இந்த எஃப் ஆலன் வெப்ஸ்டர்ல இருந்து கண்டிப்பா ஒருத்தங்க வந்து நல்லா பிளே பண்றதுக்கான வாய்ப்பும் இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்கும். எஃப் ஆலன் பொறுத்தவரை அவர் வந்து ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாருன்னா நீங்க அவரை ட்ரை பண்ணலாம். செகண்ட் பேட்டிங் பண்றாருன்னா அந்த இடத்துல அவரை விட்டுட்டு நீங்க வெப்ஸ்டரை ட்ரை பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஸோ அந்த இன்னிங்ஸ் வைஸ் பேட்டிங் பவுலிங்கை வச்சு நீங்க இந்த கேட்டகரியில லைன் அப் வந்த பிறகு பிளேயரை செலெக்ஷன் பண்ணலாம். இதுல 4 பேருமே சில டைம் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நம்ம இன்னிங்ஸ் வைஸ் சொன்ன மாதிரி 3 பிளேயரை இந்த இடத்துல ட்ரை பண்ணுங்க. ஹார்டி, ஜேசன் வேண்டர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ஒரு எஃப் ஆலன் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா அவரை லீவ் பண்ணலாம். அதே மாதிரி வெப்ஸ்டர், இந்த 3 பேருமே இந்த மேட்சோடைய மஸ்ட் பிக் பிளேயர்ஸா இருப்பாங்க. சப்போஸ் இவங்க நம்ம ஜோஸ் இங்கிலீஷ் வந்து இந்த மேட்ச் பிளே பண்ணல அப்படின்னா கண்டிப்பா எஃப் ஆலன் வந்து உறுதியா ட்ரீம் டீம் இந்த இடத்துல வருவாங்க. பெருசாவும் விளையாடுறதுக்கான ஒரு சிவிசி ஆப்ஷன்ல வந்துருவாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது. இந்த கேட்டகரியை பொறுத்தவரை எந்தெந்த பிளேயர்ஸ் முக்கியமான பிக் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மிலின் வந்து சொல்லியிருப்போம். அவங்க ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா அந்த இடத்துல ஆண்ட்ரூ டை வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயரை ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இவர் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்பாயிரும். அதே மாதிரி இந்த கேட்டகரியில இருந்து கண்டிப்பா ஒரு லோ பிக் பிளேயர் உள்ள வந்தே தீருவாங்க மேக்சிமம் ட்ரீம் டீம்ல. அதுல யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டாம் கரன். ஸோ இதுல 3 பேர் வந்து மேக்சிமம் லோ பிக்ல இருக்கிறாங்க. 3 பேரும் ஒரே டீம்ல இருக்கிறதுனால கண்டிப்பா வின் ஆகுறாங்க மெல்போர்ன் ஸ்டார்னா 2 பேர் இந்த இடத்துல இருந்து வருவாங்க. இல்லைன்னா ஒருத்தங்க உறுதியா வருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நீங்க டாம் கரனை ட்ரை பண்ணுங்க, அவங்களே லீவ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த 2 பேருமே இந்த இடத்துல இருந்து எடுக்கிறதுல ஒரு பெட்டரான ஆப்ஷன். கிளார்க்கை பொறுத்தவரை அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா மட்டும் நீங்க ட்ரை பண்ணலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணா அவரை நீங்க லீவ் பண்ணிருங்க. ஸோ கிளார்க்கை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது நம்ம ட்ரை பண்ணலாம். ரிஸ்கா ஒரு இதுல விசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கேட்டகரியில இருந்து ஒரு இவங்க பிளேயிங் லெவல்ல இருக்கிறாங்க, இந்த 5 பிளேயரும் பிளேயிங் லெவல்ல இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து 3 பேர் டு 2 பேர் உறுதியா ட்ரீம் டீம் வருவாங்க. இதுல இந்த எல்மோரிஸ் வந்து செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்னா நீங்க கண்டிப்பா டீம்ல அவரை எடுக்கலாம். வீசி அளவுக்கு பிளே பண்ண வாய்ப்பு இந்த மேட்ச் இருக்கு. ரிஸ்கி பிக்ல நீங்க சிவிசி கொடுக்கறதா இருந்தா எல்மோரிஸுக்கு செகண்ட் இன்னிங்ஸை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த கார்ட்வரைட் டர்னர்ல கண்டிப்பா ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க, ஒருத்தங்க அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதுல மஸ்ட் பிக் பிளேயரா செகண்ட் இன்னிங்ஸ் பண்றாங்கன்னா இவர் மோரிஸ் உள்ள வருவாரு. அது மாதிரி கார்ட்ரைட் வந்து இந்த வென்யூவை பொறுத்தவரை நல்லா பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த இடத்துல வர்றதுக்கான மஸ்ட் பிக் வரும். சப்போஸ் இவர் ஃபெயிலியர் ஆகுறாருன்னா அந்த இடத்துல டர்னர் வந்து ட்ரீம் டீம் வருவாரு. கனோலி பொறுத்தவரை பேட்டிங் பண்ணி பவுலிங் போட போறாருன்னா நீங்க அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பிளேயரா இல்ல பவுலிங் பண்ணி போறாருன்னா அவரை பெட்டர் நீங்க லீவ் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த கேட்டகரியில பொறுத்தவரை இதுல ஒரு ஹை பிக் வந்து இந்த 2 பேர்ல ஒருத்தங்க கண்டிப்பா உள்ள வர்றதுனால ஒரு லோ பிக் உறுதியா உள்ள வருவாங்க. அது போலாண்டா எல்மோரிஸாங்கிறத அந்த இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். மோரிஸ்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஒருவேளை இந்த 2 பேருமே ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வேற ஒரு பேட்ஸ்மேன் வருவாங்க. ஆனா இந்த இதுல கண்டிப்பா ஒருத்தங்க வருவாங்க. சப்போஸ் ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா இந்த 3 பேருக்கான
லோ பிக்ல இருந்து ஒருத்தங்க சிவிசி அளவுக்கு பெருசா ப்ளே பண்ணுவாங்க. ஆனா இந்த மேட்சை பொறுத்தவரை கண்டிப்பா ஒரு லோ பிக் இதுல இருந்து நல்ல பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல எந்தெந்த பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவர் ஜெனிங்ஸ் வந்து டாப் ஆர்டர்ல வருவாரு, ஃப்ரேசரும் டாப் ஆர்டர்ல வருவார். இப்போ ஃப்ரேசர் இல்லைன்னா கார்ட் வெயிட்ல ஒருத்தங்களை ட்ரை பண்ணி பாருங்க. ஒருத்தங்க ஐபிக்கும் ஒருத்தங்க லோ பிக்கும் இருப்பாங்க. இதுல இருந்து நீங்க பெட்டர் லோ பிக் பிளேயரை ஃபர்ஸ்ட் இது கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஆனா ஃப்ரேசர் பொறுத்தவரை டாப் ஆர்டர்ல வருவாரு. வென்யூ ப்ராக்ரஸ் படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றாரு அப்படின்னா விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்பாயிரும். அந்த இடத்துல கார்ட் வெயிட் தான் வருவாரு. ஸோ இந்த கேட்டகரியில இப்படி 4 பிளேயர் தான் இருக்கிறாங்க, லாஸ்ட் வர அப்படிதான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒருத்தங்களை எடுத்தாலே போதுமானது. இந்த இதுல சிவிசி ஆப்ஷன் ஹார்டிக்கு ஒன்று ட்ரை பண்ணலாம், வெப்ஸ்டருக்கு ட்ரை பண்ணலாம், ஜேசன் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா மட்டும் ட்ரை பண்ணுங்க, எஃப் ஆலன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் மட்டும் பண்ணா ட்ரை பண்ணலாம். இதுலயே ஒரு சிவிசி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை அதிகமா இருக்கு. ஸோ இன்னிங்ஸ் வைஸ் அதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒன் சைடா மேட்ச் போகுது அப்படின்னா வெப்ஸ்டர் இல்லைன்னா ஸ்டாய்னிஸ்ல ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பிளேயரை லீவ் பண்ணி கிராண்ட் லீக்கு ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. பிபிஎல் இது ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது லைனப்ல வந்து கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் பிளேயருக்கு மாறும். ஸோ அதிகமாக இன்வெஸ்ட் வந்து மொதல் மேட்ச்லேயே நிறைய பண்ணாதீங்க. நிறைய மேட்ச் இன்வெஸ்ட் அதிகமாக பண்ணீங்கன்னா லாஸ் நிறைய ஆகும். ஸோ அதுக்கு தக்கனமா ப்ளே பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம சொல்கிற பிளேயர்ஸை ரொட்டேஷன் வைஸும் இன்னிங்ஸ் வைஸும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் வரும். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிடுங்க. மேலும் இந்த மேட்ச் டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஆக ஆக இன்னும் நம்மளுடைய பிளேயரை பற்றியான விஷயங்களை எந்தெந்த பிளேயர் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம டீப்பாக மற்ற வீடியோலையும் பார்க்கலாம். தேங்க்யூ.